ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு 16வது நாள். ஆண்டவர் அவ்வளவு மகிமையாக கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மதிய ஜெபங்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் இரவு ஜெபிக்கிறோம், ஒரு நாள் பகல் ஜெபிக்கிறோம். இந்த 150 நாட்களும் ஆண்டவர் அவ்வளவு மகிமையாக உங்களே என்னையும் ஜெபத்துக்கு நேராக நடத்தி வருகிறார். எத்தனையோ பிரச்சனைகள், தேவைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அப்போ இன்றைக்கு இந்த 16வது நாளில் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு நன்றியின் துவக்கமாக இந்த 16வது நாள் இருக்கும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் நீங்கள் பார்க்குற அந்த நெருக்கடிகள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லாதபடி மாற்றிடும். நம்மளை சுற்றி அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது, குடும்பத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது, போராட்ட நிலைமை அதிகமாகும் போது ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி சொல்லினே இருக்க முடியுமா? என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களே, என் கணவர் இப்படி இருக்காரு, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, என் குடும்பம் இப்படி இருக்கவே ஒரு யோசிக்க தோணும்ல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் அடைத்து வைக்கப்பட்ட ஒரு பேழைன்ற ஒரு இடத்துல நோவாவின் குடும்பமும் இருக்கிறாங்க. ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க வெளியே வந்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி தங்களை வெளிப்படுத்தினாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த 16வது நாள் மதிய ஜெபம் நிச்சயம் இருக்கும். சரியாக 3 மணிக்கு மேலே நீங்கள் ஜெபம் டிவிலையும் பார்க்கலாம், யூடியூப்லேயும் இந்த லைவை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியம், ஏன் இதெல்லாம் எதற்காக? நம்ம நிலைமை மாறி, நம்ம சூழல் மாறி, நம்ம பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்துக்கு காணப்பட கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு 10 காரியத்துக்காக இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். முதல் ஒரு காரியம் நீங்கள் பாருங்கள், உயிரோடு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்தார். இது எது அடிப்படையில்? வசனம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆதியாகமம் 8:20. இந்த ஆதியாகமம் 8:20 அடிப்படையில் தான் 10 ஜெப குறிப்புகளை மையமாக வைத்து நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். அது முதல் ஜெப குறிப்பு என்னங்க? உயிரோடு உங்களை என்னையும் ஆண்டவர் காத்ததுக்காக நன்றி சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அடுத்தது பாருங்கள், முதலில் தேவனை நீங்கள் எல்லா விதத்துலேயும் மேன்மைப்படுத்தி முன்னிலைமைப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஆண்டவர் முதல்ல உங்களை நினச்சிருக்கார். அதனால தான் புதிய வானம் புதிய பூமியின் அடையாளத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். மூன்றாவது பாருங்கள், குடும்பமாக அவங்க பலியிடும்படி, அதாவது ஜெபத்தில் ஒருங்கிணைந்து ஆண்டோடைய சமூகத்தில் வரும்படி தேவன் செய்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்க போகுது, ஒன்றா சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் அடையாளப்படுத்துவார். நான்காவது பாருங்கள், நன்றியால் திறந்திருக்கிற வானம். பாருங்கள், காலை வேளையில் எப்படிப்பட்ட ஒரு வாரி சூழல் இருந்தாலும் வானம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் வெளிப்படுவதற்காக வானம் திறக்கப்படணுங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் வானத்தை பார்த்து வாழ்கிறேன், வானத்து சூழலை பார்த்து வாழ்கிறேன். ஏன்னா மேலே இருந்து தான் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் தராரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நேராக நான் நிறைய காரியத்தை பேசுகிறேன். இன்றைக்கி கர்த்தர் அதை தான் உங்களுக்கும் அடையாளப்படுத்துகிறார். பாருங்கள், 5வது ஜெப குறிப்பு, நஷ்டத்துக்கு பதிலாக சமாதானம். உலகமே அழிஞ்ச சூழல், உலகத்தில் இருக்கிற எல்லாம் போன ஒரு நிலைமை, ஆனாலும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை அடையாளப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளோ விஷயங்கள் சமாதானத்தை குலைச்சலாக்குச்சு, எத்தனையோ விஷயங்கள் போராட்டத்தில் உங்களை என்னை கொண்டு போய் நிறுத்துச்சு. ஆனாலும் தேவன் உங்களை என்னைய சகல விதமான சூழல் இருந்தும் மாறி தள்ளி அவர் மகிமைக்கு நேராக உங்களை என்னை நடத்தினார். அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 6வது பாருங்கள், தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த சூழல், இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புது வாழ்வின் அடையாளத்தை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கானது, அது உலகத்திற்கானது அல்ல, உலக சூழலுக்கானது அல்ல, அது உங்களுக்கானது. 6வது என்னன்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை, இனி வருகிற நாட்களில் கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க, வேலையை நல்ல உயர்வை கொடுத்துருக்கீங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இருக்கிறீங்க. நீங்கள் என் மேலே வைத்திருக்கிற திட்டம் பெருசுன்னு இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படி கர்த்தர் என்னை நடத்தி வரீங்க. அதற்கு என்னை அர்ப்பணித்து உமக்கு சாட்சியான நிற்ப ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். 7வது பாருங்களேன், தலைமுறைக்கான ஆசீர்வாதம் துவக்கம். நோவா பேழைக்குள்ளே இருக்கும்போது அவர் நினச்சி பார்க்கல பலியிடுவார், இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார், அரராத்தில் வந்து நிற்பார், புதிய வானம் புதிய பூமியை பார்ப்பார்னு அவருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் காமிச்சார். அதனால தான் சொல்கிறேன், தலைமுறைக்கான ஆசீர்வாதம். தான் பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறாங்க. உலகத்தில் அநேகர் இறந்துட்டாங்க, அநேக தகப்பனும் இறந்துட்டாங்க, தாயும் இறந்துட்டான், பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. ஆனால் நோவா தன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் துவக்கமாக, ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னதை 3 பிள்ளைகளை பார்த்து திரும்ப சொன்ன வச்சார், பழுகி பெருகுங்கன்னு. அப்போ ஆண்டவர் கையால் உருவாக்கின ஒரு ஸ்பெஷல் மாதிரி தான் நோவாவின் பிள்ளைகளும்.
அதுதான் ஆசீர்வாதத்தின் துவக்கம், அதுதான் தலைமுறையின் ஆசீர்வாதத்தின் துவக்கம். அதை கத்த இந்த நாளில் ஸ்பெஷல் அவங்க குடும்பத்தில் வைப்பார். இதை சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. புதிய உடன்படிக்கையின் துவக்கம். எஸ், தொடங்குச்சிங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆண்டவர் சில கடனில் உங்களை கொண்டு போக மாட்டார், சில வழியில் கொண்டு போக மாட்டார், சில வேதனையில் கொண்டு போக மாட்டார், சில பிரச்சனைகளில் கொண்டு போக மாட்டார். ஆண்டவர் எல்லா விதமான சூழலையும் தாண்டி உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவார். அவர் உங்களுக்காக எனக்காகவும் பல காரியத்தை செய்கிறவர் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் வெளிப்பட போகிறது. அதற்காக தான் தேவன் இந்த வருஷத்தை நன்மையினால் உங்களுக்கு முடிசூட்டி வச்சுருக்கிறார். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி 16வது நாள், இன்றைக்கி மதிய ஜெபம் 3 மணிக்கு இருக்குது. மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன்? ஒரு ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கம், புதிய உடன்படிக்கையின் தொடக்கம். புதிய உடன்படிக்கைனா என்ன? தண்ணினால் அழிச்சேன், இனிமேல் அழிக்க மாட்டேன். 2026 நிறைய நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, 25 கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, சோதனையின் பாதையில் இருந்திருப்பீங்க, நெருக்கத்தின் பாதையில் இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இந்த 2026 முக்கியமாக இந்த 150 நாள் ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பார்த்து சொல்கிறாரு, உன் நிலைமையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன், உனக்காக சகலத்தையும் நான் செய்வேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியாக பாருங்கள், ஆராதனையிலிருந்து வரும் மாற்றம். எஸ், பலியிடுறாங்க, சாதாரணமாக இல்லை. அந்த சுகந்த வாசனையை ஆண்டவர் முகர்ந்து பார்த்து அவங்களோடு பண்ணுற ஒவ்வொரு உடன்படிக்கையும் பலமாக இருக்கிறது. இந்த நாளில் கூட ஆண்டவர் அதைத்தான் உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். உங்கள் நிலைமையை மாற்றி, உங்கள் சூழலை மாற்றி அவர் உங்கள் கூட இருக்கிறாருன்றதை நீங்கள் பார்க்கும்படி தேவன் உங்கள் கூட இடைப்படுவார். எல்லா நிலைமையிலையும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக, உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக நீங்கள் இருங்க. 15 நாள் எப்படி போச்சுன்னு தெரில. இந்த 16வது நாள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். நம்புங்க. நம்பும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவார். ஏன்னா நான் அதை சார்ந்து நிற்கிறேன், அதை மையப்படுத்தி நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். இந்த 10 காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது போஸ்டாகவும் வரும், இது ஜெப குறிப்பும் இதில் இருக்குது. அது நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். ஏன்னா கர்த்தர் உங்களை நினச்சிருக்கிறார். நீங்கள் அழியக்கூடாது, நீங்கள் விழக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் பலப்படுத்தப்படணும். அதை ஆண்டவர் நினச்சிருக்கிறார். அதனால தான் இந்த துவக்கம் உங்கள் வாழ்க்கையில் பலமாக இருக்கிறது. அப்போ இந்த நாளில் எல்லா விதத்தையும் மையப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணிட்டீங்களா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரே, நிலைமைகளை தாண்டி, சூழல்களை தாண்டி கர்த்தருடைய பிரசன்னம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. முக்கியமாக இன்றைக்கி 3 மணிக்கு நடக்கிற மதிய ஜெபத்தில் அவங்க கலந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. உங்கள் பிரசன்னத்தினால் கர்த்தரே நடத்துவீராகப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியே உங்கள் பாதத்தில் வருகிறோம்ப்பா. அநேக பேர் ஆண்டவரே அப்பா நன்றியின் தொடக்கமாக இந்த நாளை வைங்க. ஆண்டவரே இந்த நாளில் நிறைய நன்மைகளை பார்க்கணும், உயர்வுகளை பார்க்கணும், பெருக்கங்களை பார்க்கணும், கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை பார்க்கணும், பிள்ளைகளுக்குள்ள உயர்வுகளை பார்க்கணும். பெரிய நெருக்கடிகள்லாம் மாற்றப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக இந்த புதிய நாளில் நாங்கள் நிற்கணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நேராக தேவனே எங்களை நடத்தும்படி உங்கள் பாதத்தில் வந்து விழுகிறோம். மகிமையாக நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. மகிமையில் கர்த்தர் நடத்துவார். இந்த 150 நாளும் உங்களுக்கானதுன்னு மறந்துடாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். ஆமென்.